சற்று பதற்றப்படாதே என் பிள்ளையே. உன்னோடு மிக பெரும் ரகசியத்தை பேசுவதற்காகத்தான் இந்த வாராகி இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். நீ எப்போதெல்லாம் என்னை நினைக்கின்றாயோ அப்போதெல்லாம் உன் கண்ணெதிரே தோன்றி உனக்கு சாட்சியாக மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்கு துணையாகவும் இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ மறுத்தும் விடாதே. நீ நினைத்தால் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணத்தை இங்கு பெற்று கொண்டு விடலாம். அதன் பிறகும் ஏன் தங்கமே நீ சற்றும் மன நிம்மதி இழந்து கொண்டே இருக்கின்றாய்? மன வருத்தத்திற்கு ஆளாகி கொண்டு இருக்கின்றேன் என்று உன் மன நிம்மதியோடு இங்கு போராடி கொண்டு இருக்கின்றாய். என் மனதிற்குள் இருப்பவரை பற்றி உண்மையை தெரிந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற நிலைமை எனக்கு புரியும் என்று சொல்லி கொண்டு இருந்தாய் அல்லவா? இப்போது உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த தாயே அவரின் மூலம் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். வருவது எதுவாக இருந்தாலும் சரி, கொடுப்பது இந்த தாய் என்று நினைத்துவிட்டு உன் மனதிற்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை பெற்றுக்கொள். என் பிள்ளையே, உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த அம்மையானவள் உறுதியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் உள்ளத்தில் இருந்தவர் நான் அறிந்தவர் தானே. அப்படி இருக்கும்போது அவர் உன் வாழ்க்கை துணையாக மாறப்போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். சற்றும் உனக்கான வெற்றியை தருவதிலிருந்து நான் இங்கு பின்வாங்க போவதில் இல்லை. எந்த தருணம் உனக்கானதாக மாற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த தருணத்தை இப்போதிலிருந்து உனக்கானதாக மாற்றுவதற்கு நான் வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் மனமருந்தவே வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் நீ பார்த்து பயம் கொண்டு இருந்தால், கடந்து போனவர்களை நினைத்து நீ கலக்கம் அடைந்து கொண்டு இருந்தால் உனக்கானவர் யார் என்று உண்மை தெரியாமல் கூட போய்விடும். அதனால் நான் சொல்வதை கேள். யார் எப்படிப்பட்டவர் உண்மையை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக் கொள். உன் வாழ்க்கையை வரமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் நினைத்து கொள்ளாதே. மிக பெரும் வாய்ப்பாகவே நான் தர வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ சற்றும் யோசித்து உனக்கான நல்லது எது கெட்டது எது என்று நீ இங்கு மனம் குழம்பிக் கொண்டு இருக்காதே. எத்தனை சோகங்கள் உன்னுள் இருந்து கொண்டு இருந்தாலும் சரி, அதை நான் உன்னில் இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன். அந்த சோகத்தை எல்லாம் நீக்கிவிட்டு உனக்கான நல்லதொரு தீர்வை தருவதற்கு இந்த வாராகியை நான் வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக தங்கமே நீ மனதிற்குள் எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனதிற்குள் சந்தோஷம் இருந்தால் மட்டும்தானே அம்மா எனக்கான வாழ்க்கையை வாழ முடியும் என்று நினைக்கின்றாய். இதோ உனக்கான நல்லதொரு தீர்வை நானே தர வந்து இருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என்றுதான் நான் சொல்கிறேன். எத்தனை தருணங்கள் உன்னை வந்து நான் சந்தித்து கொண்டிருந்தாலும் அத்தனை தடவையிலும் ஏதோ ஒரு தடங்கல்கள் மட்டும்தான் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனால் என் மனதிற்குள் இருப்பவர் எப்படி இருக்கின்றார் என்று தெரியாமல் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று உன் மனம் வருத்தமடையாது. அந்த வருத்தத்தை எல்லாம் போக்கிவிட்டு உனக்கு நல்லது எது, உனக்கானது உனக்கே வந்து சேருமா என்ற உண்மையின் தன்மையை புரிய வைப்பதற்கு இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே மனம் சிந்திக்கவே வேண்டாம். நினைத்ததும் நினைக்கப் போவதையும் நான் அறிவதற்கு உள்ளதாகவே உன் தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வதற்காக நானே வந்திருக்கும் போது உன் தேவைகளை பற்றி எல்லாம் மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. என் பிள்ளையை, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, என் மீது உன் முழு பாரத்தையும் போட்டுவிட்டு நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டுமே எடுத்துக்கொள். எது வந்தாலும் போனாலும் சரி, சற்றும் யோசித்து கொண்டு உன் மன நிம்மதியினை இழந்து கொண்டு தவிக்கவே வேண்டாம். எனக்காக ஒருவர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். அவர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. எந்த ஒரு நல்லதும் உனக்கான விஷயத்தில் தடங்கலாக மாறுகிறது என்றால் அது உனக்கான காலத்தை உருவாக்க அது நீயே செதுக்கி கொண்டு இருக்கின்ற காலம் என்று நினைத்துக்கொள்.
பொறுமையை இழந்து கொண்டு இருக்கின்றேன், எண்ணி விடாதே என் தங்கமே. அந்த பொறுமையை நான் உனக்கு வெற்றியின் தருணத்திற்காகத்தான் மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன். எது வந்தாலும் யார் வந்தாலும் உனக்காக யாரும் இல்லை என்று நினைப்பதை விட உனக்காக உன் தாய் உனக்கு பதிலாக இங்கு போராடி கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நினைவில் கொள். எந்த ஒரு தருணத்திலும் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவள் இந்த தாயாக இருக்கும்போது நீ எதை பற்றி யோசிக்கின்றாய்? உன் உள்ளத்தில் இருப்பவர் உனக்கானவராக இருக்க போகும்போது நடக்கப் போகும் அத்தனை விஷயத்திற்கும் நான் நல்லதொரு பயணத்தை தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். எத்தனை சோகங்கள் உன்னில் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நான் இங்கு சொல்லிவிட்ட போதிலும் அந்த சோகத்தை மட்டுமே மனதோடு வைத்து கொண்டு இருக்காதே என் தங்கமே. நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் தன்மையை மாற்றுவதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் நீ என்னிடம் சொல்லிவிட்டதானே செய்கின்றாய். அதன் பிறகும் ஏன் உன்னை விட்டு போனவர் வருவாரா மாட்டாரோ என்று நினைக்கின்றாய்? சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன், உன்னை விட்டு போனவர் நீயே கதியென்று வருவதற்கான எல்லா நிலையும் உருவாக்கிவிட்டுத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். உன் மனதில் எந்த பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டு இருந்தாயோ அந்த பயத்தையெல்லாம் நீக்கிவிட்டு இனி உனக்கான நல்லதொரு தீர்வை நோக்கி நான் வழி சொல்வதற்கு வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம். நடப்பதும் நடக்கப் போவதையும் நான் உனக்கு நம்பிக்கை தரும் தருணமாகத்தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக பிள்ளையே எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது, எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய சிக்கல் வந்து கொண்டு இருக்கின்றது என்று அனுதினமும் சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய்? உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அந்த உள்ள முருகி தவித்தவரே உன்னை தேடி வரத்தான் போகிறார். என்ன நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் நான் எப்படியாவது முன்னேற்ற பாதைக்குத்தான் செல்ல போகிறேன் என்பதை மட்டுமே கொள். தடையேறி நீ அங்கு முன்னேறுவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் நிகழ்வாக வைத்துக்கொள். நிறைவான மனத்தருணத்திற்கு உன் எண்ணத்தையும் தேடலையும் தூய்மையாக்கிக்கொள். உன் எண்ணங்கள் மட்டும்தான் நாளைய வாழ்க்கையை இங்கு தீர்மானித்து கொண்டிருக்கும். அதனால் தான் சொல்கிறேன், எண்ணுகின்ற எண்ணத்தை நீ சரியான பாதையிலும் சரியான விதையும் எண்ணி வைத்து கொண்டால் நிச்சயம் அறுவடை செய்யும் போது அது நல்ல பலனைத்தான் உனக்கு தரும் என்று. அதன் பிறகும் ஏன் மனம் மறுத்தி கொண்டு இருக்கின்றார்? உன் உயிரானவர் உன்னை விட்டு போய்விட்டார் என்று ஏன் நீயே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய்? இந்த பிரிதலுக்கான காலம் என்றே எண்ணிக்கொள்ளாமல் புரிதலுக்கான காலம் என்றே எண்ணிக்கொள். இந்த தற்காலிக காலமானதை உனக்கு நிரந்தரமாகி விடுமோ என்று நினைக்க வேண்டாம். அவர் உன்னை பற்றி நல்விதமாகவும் அனுதினமும் உன்னை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் இந்த வாராகி அவரின் மூலம் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே மனம் வருந்த வேண்டாம். நினைத்ததை நினைத்த மாதிரி நடத்தி தருவதற்கு இந்த தாய் நான் வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் மறந்து விடாதே. உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தி இங்கு உன் எதிர்காலத்தை பிரம்மாண்டத்தின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்தித்து கொள்ள வேண்டாம். நான் உனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்வதை விட எதை தந்தாலும் என் தாய் எனக்கு நல்லதற்கு மட்டும்தான் தருவாள் என்றே நினைவில் நிறுத்திக்கொள். என் பிள்ளையே, இந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை அடியெடுத்து வைப்பதற்கான அடுத்தடுத்த மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்றெல்லாம் இங்கு சிந்திக்க வேண்டாம். நீ நினைத்ததையும் நினைப்பதற்கு உள்ளதாகவே நடத்தி முடித்து உன் கண்முன்னே காட்சி தருவதற்கு இந்த வாராகியை நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் எந்த ஒரு காரியத்தை நினைத்து நீ தளர்ந்து கொண்டு இருக்காதே. எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் நான் உனக்குள் இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறுத்து விடாதே. என் பிள்ளையே, போகின்ற இடத்திலெல்லாம் தடைகள் வந்து விட்டால் நான் என்ன செய்வது என்று தானே சிந்திக்கின்றாய்? யார் சொன்னது?
உனக்கான தருணத்தை நான் நிலைநாட்டி கொண்டு இருக்கும்போது அந்த தடைகள் எல்லாம் ஒன்றுமில்லாததாகத்தான் மாறப்போகிறது. மலை போல் பிரச்சனையே என்று எண்ணிக்கொள்ளாதே. அந்த மலை போல் பிரச்சனையை உருகச் செய்துவிட்டு உனக்கான நல்லதொரு தருணத்தை உருவாக்கத்தான் இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீ நினைக்கின்ற மாதிரித்தான் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ என்னிடமிருந்து எதை எதிர்நோக்கினாயோ அதை தருவதற்குத்தான் இந்த தாயும் வந்து கொண்டு இருக்கின்றேன். இருப்பதையும் கடக்கப் போவதையும் நினைத்து மறத்து விடாதே என் தங்கமே. நான் உன்னுள் இருப்பதை நீ எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாதே. நீ நினைத்த மாதிரியே உன் உள்ளமுருகி தவித்தவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார். நம்பிக்கை கொள். வெற்றி உனதாகத்தான் இங்கு மாறப்போகிறது. ஓம் ராகி தாயே போற்றி.